ஓம் சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் த்யாயேத் சர்வவிக்னோபசாந்தயே யா தேவி ஸ்தூயதே நித்யம் விபதைர்வேதபாரகைः सा मे वसतु जिह्वाग्रे ब्रह्मरूपा सरस्वती निधये सर्वविद्यानां विषजे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः. श्रीदक्षिणामूर्तिसुदेशिकेन्द्रं द्वैपायनं सूत्रकृतं मुनीन्द्रं श्रीशङ्करं भाष्यकृतं यतीन्द्रं मद्देशिकञ्चापि नमामि विद्यै. ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः. ॐ शान्ति शान्ति शान्तिः. ஞானவாசிஷ்டம் இறைவணக்கம். யதசர்வாணி பூதானி பிரதிபாந்தி ஸ்திதானி ச யத்ரைவோபசமம் யாந்தி தஸ்மை சத்யாத்மனே நமः. பெண்மை பாதியன் பெற்ற களிற்றினை அண்மை தூர மரவகத்துண்ணுவாம் திண்மை ஞானச் சிறப்புயர் வாசிஷ்டம் உண்மையாக ஒருங்குறை செய்யவே பொன்னுலகத்தினில் புவியில் அந்தரத்து என்னுரை உட்புறத்திலங்குகின்றது மண்ணு சிற்றோதியே வடிவம் யாவுமாய் துண்ணுவத பொருள் தொழுதிரஞ்சுவாம். ஞானவாசிஷ்டம் ஐந்தாவது உபசாந்தி பிரகரணம் 10வது ஹிதோபதேசம். பாடல் 55. பகை வாதனை மாய்ந்திடில் சித்தம் தோன்றா பவனம் ஒடுங்கிவிடில் தொகை தீர்த்துகள் அந்தரத்துண்டோ சொன்ன பிராணன் அசைவேது மிகையார் உள்ளத்து அசைவதுவே அதனால் பிராண விசைத்தடைதான் தகை சேர் மதிமான்களுக்கு இயல்பாய் தப்பாது இயற்றத்தக்கததுவே. தத்துவஞானம், மனோநாசம், வாசனாக்ஷயம் மூன்றும் ஒரு சேர செய்யத்தக்கவை. அதனால் ஞான நிஷ்டையானது ஏற்படும். நல்ல ஜீவன் முக்தி அதற்கான உபாயம் தத்துவஞானம், வாசனாக்ஷயம், மனோநாசம் என்பது. இவைகள் ஒன்றுக்கொன்று காரணங்களாய் இருப்பவை. ஆகவே 3 சாதனைகளையும் ஒருவன் சேர்ந்து செய்ய வேண்டும், ஒருமித்து செய்ய வேண்டும், ஒரே காலத்தில் சமமாக செய்ய வேண்டும். இதில் ஒன்றொன்றினுடைய முக்கியத்துவத்தை சொல்லுகின்றார். முதல்ல வாசனையினுடைய அழிவுனால மனதினுடைய அழிவானது எவ்வாறு ஏற்படுகின்றது, வாசனாக்ஷயம், அதனால் மனோநாசமானது எப்படி வருகின்றது, அந்த வாசனா க்ஷயத்துக்கு என்ன உபாயம், வாசனையினுடைய மாய்வு, வாசனை அழிப்பதற்கான உபாயம் என்ன என்பதும், வாசனை அழிவதனால் மனம் எவ்வாறு அழிகின்றது என்பதையும் சொல்லுகின்றார். முதல்ல பகை வாதனை மாய்ந்திடில் சித்தம் தோன்றா. வாசனையானது இல்லை என்றால் மனமானது தோன்றாது. எதுபோல பவனம் ஒடுங்கிவிடில் துகள் அந்தரத்து உண்டோ, தொகை தீர் துகள் அந்தரத்து உண்டோ. காற்றானது இல்லை என்றால்
ஆகாசத்தில் தூசிகளுடைய பறத்தல் என்பது இருக்குமா? இருக்காது என்பது பொருள். காற்று தான் அவைகளை கிளப்புகின்றது. காற்று இல்லை என்றால் வானம் நிர்மலமாய் இருக்கும். எவ்வளோ வாசனைகள் சேர்ந்து தான் மனமாக இருக்கின்றது. வாசனைகள் இல்லை என்றால் மனது இருக்காது. வாசனைகளை அடக்குவதற்கான நீக்குவதற்கான உபாயம் என்ன? சொன்ன பிராணன் அசைவு ஏது? மிகையார் உள்ளத்து அசைவு அதுவே. பிராணனுடைய அசைவே உள்ளத்தினுடைய அசைவு. இந்த உள்ளம் மனதுக்கு விதையாக மூலமாக பிராணச்சலனமும் வாசனைகளும் இருக்கின்றது என்று சொன்னார். இந்த பிராணச்சலனத்தை நிறுத்துகின்ற பொழுது பிராணாயாமம் முதலான பயிற்சிகளால் பிராணனை கட்டுப்படுத்துகின்ற பொழுது மனது கட்டுப்படுகின்றது. பிராணன் அசைவு ஏது? மிகையார் உள்ளத்து அசைவு அதுவே. பிராணனுடைய அசைவு தான் உள்ளத்தினுடைய அசைவு. ஆகவே பிராண விசை தடைதான் தகைசேர் மதிமான்களுக்கு இயல்பாய் தப்பாது இயற்றத்தக்கது. யார் மனதை இல்லாமல் செய்ய விரும்புகின்றார்களோ, சித்தத்தை அச்சித்தமாக ஆக்க விரும்புகிறார்களோ, மனதினால் வரக்கூடிய சம்சாரத்திலிருந்து விடுபட வேண்டும், மனசு ராஜச தாமச குணங்களிலிருந்து விடுபட்டு சாந்த நிலையில் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவர்கள் பிராணாயாம பயிற்சியை செய்ய வேண்டும். அந்த விவேகிகள், அந்த ஞானம் உள்ளவர்கள், இந்த தத்துவ ஞானம் எது எதற்கு காரணம் என்பதை பற்றிய விவேகம் உள்ளவர்கள், மனதிலிருந்து வரக்கூடிய சம்சாரத்திலிருந்து விடுபட விரும்புகிறவர்கள் மனதை நிறுத்த வேண்டும். மனதிற்கு விதையாக காரணமாக பிராணன் இருக்கின்றது என்பதை அறிந்து பிராணனை நிறுத்துவதற்கான முயற்சியை அவர்கள் செய்ய வேண்டும். அவர்கள் செய்யத்தக்கது அதுதான் சாதனை. மேற்கொண்டு இவற்றோடு இன்னும் சில சாதனைகளை சேர்த்து சொல்லுகின்றார். 4 உபாயங்கள். அடுத்த பாடல் 56வது பாடல். ஊக நன்மையால் அல்லது வெலப்படாது உள்ளம் வேகமத்தமா அங்குசத்தாளால் வெலப்படுமோ ஏக போதத்தை அறிதல் நல்லவருடன் எய்தல் சோக வாதனை விடல் உயிர் தோன்றுராது ஒடுக்கல் உரை செய் 4 வகையும் நெஞ்சை ஒடுக்கும் ஊகங்களாகும் புரையிலா இவற்றுக்கு உள்ளம் ஒடுங்குதல் புயல் மழைக்கு தரையுறு தோழி போலாம் சாற்றும் ஊகங்களன்றி விரைவில் நெஞ்சடற்பார் தீபம் விட்டு இருளால் தீர்ப்ப ஊக நன்மையால் அல்லது வெலப்படாது உள்ளம் வேகமத்தமா அங்குசத்து அலால் வெலப்படுமோ ஏக போதத்தை அறிதல் நல்லவருடன் எய்தல் ஏக சோகவாதனை விடல் உயிர் தோன்றுராது ஒடுக்கல் உரை செய் 4 வகையும் நெஞ்சை ஒடுக்கும் ஊகங்களாகும் புரையிலா இவற்றுக்கு உள்ளம் ஒடுங்குதல் புயல் மழைக்கு தரையுறு தூளி போலாம் சாற்றும் ஊகங்களன்றி விரைவில் நெஞ்சடற்பார் தீபம் விட்டு இருளால் தீர்ப்ப. மனதை அடக்குதலுக்கு பிராணனை அடக்குதல் செய்யத்தக்கது. இதை தவிர வேறு உபாயங்கள் இல்லை என்பதை இந்த பாடல்களில் சொல்லுகின்றார்.
இதுவரைக்கும் சேர்த்தது நம்மளுடைய மனது தான் சம்சாரத்தை உண்டு பண்ணுகின்றது. மனது அடங்குனா எல்லாம் அடங்கும். மனது அடங்குவதற்கான உபாயம் அதான் மனோநாசம், வாசனாக்ஷயம், தத்துவ ஞானம்னு பார்த்தோம். இவைகளை சேர்த்து தொகுத்து சொல்லுகின்றார். ஊக நன்மையால் அல்லது பெலப்படாது உள்ளம். உள்ளம் மனமானது ஊக நன்மையால் அல்லது வெல்லப்படாது வெல்லப்படாது, ஜெயித்தல் நடக்காது. உள்ளம் மனது ஊகம்ங்கிறது உபாயம். இந்த ஊகம்ங்கிறதுக்கு உபாயம் என்ற அர்த்தம். நன்மையால் அந்த உபாயங்கள் சேர்ந்து இருப்பதால், ஊக நன்மையினால், ஊக நலன்களினால் என்ற அர்த்தம். உபாய நலன்களினால், உபாயங்கள் சேர்ந்து இருப்பதினால் இந்த மனமானது வெல்லப்படாது. இதை தவிர மனதை வெல்வதற்கு வேறு மார்க்கம் இல்லை. இந்த உபாயங்கள் தான் இப்போ இதுவரைக்கும் சொல்லப்பட்ட உபாயங்கள் தான் மனதை வெல்வதற்கான ஒரே வழி. உதாரணம் சொல்லுகின்றார். வேக மத்தமா அங்குசத்து அலால் வெலப்படுமோ. மா என்பது யானை, மத்த மா என்பது மதம் பிடித்த யானை. மதம் பிடித்த யானை வேகமாக இருக்கும். அதனால் வேக மத்தமா, அதை அடக்குவதற்கு, மதம் பிடித்து அதனால் ஆக்ரோஷம் கொண்டு இருக்கக்கூடிய யானையை அடக்குவதற்கு அங்குசத்து, அங்குசம் தவிர வேறு உபாயம் இல்லை, வேறு வழி இல்லை. அங்குசத்து அலால், அங்குசத்துக்கு கட்டுப்படாமல் வெல்லப்படுமோ. அங்குசம் தவிர வேறு ஒன்றினால் அது வெல்லப்படாதுன்னு அர்த்தம். அங்குசம் தான் மதம் பிடித்த யானையை அடக்குவதற்கு அங்குசம் தான் உபாயம், வேறு உபாயம் இல்லை. அதே மாதிரி தான் மனதை அடக்குவதற்கு இந்த ஊக நன்மை என்று சொல்லுகின்ற 4 விஷயங்கள் தான் உபாயம். இதை தவிர வேறு உபாயங்கள் இல்லை. அவை என்னங்கிறத சொல்லுகின்றார். ஏக போதத்தை அறிதல். போதம் ஞானம். போதம்னா ஞானம். ஏகபோதம் அத்வைத்த ஞானம், தத்துவ ஞானம், ஆத்ம ஞானம் அல்லது பிரம்ம ஞானம். ஏகபோதம் ஏகமாய் இருக்கின்ற பரம்பொருளை பற்றிய அறிவு, மெய்ப்பொருள் அறிவு. அத்வைத்த ஞானம் அத்வைத்தமான பிரம்மத்தை பற்றிய ஞானம். அறிதல், அதை அறிதல். தத்துவ ஞானம்ங்கிறது ஒன்று. அதுக்கப்புறம் நல்லவருடன் எய்தல், நல்லவர்கள் சத்சங்கத்தில் இருத்தல் என்பது 2வது. சத்சங்கம், ஏன்னா சத்சங்கம் முக்கியமானது. சத்சங்கம் தான் நமக்கு விவேக வைராக்கியத்தை கொடுக்கக்கூடியது. பிறகு குரு உபதேசத்தினால சாஸ்திர ஞானமானது வரும். அதனால் குரு உபதேசம் இல்லாமல் சாஸ்திர ஞானமானது சாஸ்திரம் நமக்கு புரியாது. நல்லவருடன் எய்தல் சத்சங்கம். அதுக்கப்புறம் சோக வாதனை விடல், சோகத்தை தருகின்ற வாசனைகளை விடுதல். விஷயங்கள் வாதனை விடல் என்பது விஷய சிந்தனைகளை, ராகத்வேஷத்தை விடுதல். ஏற்கனவே பல விஷயங்களை பார்த்திருக்கிறோம், அனுபவித்திருக்கிறோம். அவை உள்ளே இருக்கின்றன, அவைகள் அவ்வப்பொழுது வெளிப்படுகின்றன. அவ்வாறு வெளிப்படுகின்ற பொழுது இந்த விஷயங்களை குறித்து சிந்தனை செய்தல், அதனால் நமக்கு சம்சாரமானது வரும். ஆகவே இந்த விஷய சிந்தனை வேண்டாம் என்று அதை வாசனையிலேயே அழித்து விடுதல். அதனால் ராகத்வேஷம் எழாதபடி, வாசனைகள் தான் ராகத்வேஷத்தை உண்டு பண்ணுகின்றன. அதனால் ராகத்வேஷம் எழாதபடி விட்டுவிடுதல், வாசனைகளை விட்டுவிடுதல், ராகத்வேஷத்தை விட்டுவிடுதல். உயிர் தோன்றுராது ஒடுக்குதல், பிராணனை நிறுத்துதல். பிராணன் செயல்படாமல், பிராணன் வெளிப்படாமல் பிராணனை நிறுத்துதல் என்பது. பிராணச்சலனத்தை நிறுத்துதல். 4 உபாயம். ஏக போதத்தை அறிதல், நல்லவருடன் எய்தல், சத்சங்கத்தில் இருக்கிறது. தத்துவ ஞானத்தை அறிதல், நல்லவருடன் சேர்ந்து சத்சங்கத்தில் இருத்தல். சோக வாதனை விடல், சோகத்தை தருகின்ற வாசனைகளை விடுதல், விட்டுவிடுதல்.
உயிர் தோன்றுறாது ஒடுக்கல். பிராணன் சலனமடையாமல் பிராணனை ஒடுக்குதல், கட்டுப்படுத்துதல். இந்த 4 உபாயம். அத்வைத சாஸ்திர விசாரத்தினால அத்வைத ஞானத்தை அடைதல். அப்புறம் சத்சங்கம். சத்சங்கத்தினால நமக்கு நல்ல வாசனைகள் ஏற்படுகின்றன, துர்வாசனைகள் நீங்குகின்றன, நல்ல வாசனைகள் ஏற்படுகின்றன. நல்லவருடன் எய்தல். துர்வாசனைகளை விடுதல். சத்சங்கத்தில் இருக்கிறதுனால நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்கிறோம், எது நல்லது கெட்டதுங்கிறது தெரியும். அதனால் நல்லவற்றை வைத்துக்கொண்டு கெட்டவற்றை விளக்குதல், நீக்குதல் என்பது சோகவாதனை விடல். சோகத்தை தருகின்ற துயர்மயமான சோகமயமான வாசனைகளை விடுதல், ராகத்வேஷத்தை விட்டு விடுதல். பிரஜகாதி யதா காமான் என்று பகவத்கீதையில் ஞான நிஷ்டைக்கான ஸ்திதப்பிரஜனுடைய லட்சணத்தை சொல்கிற பொழுதே முதல்ல அதில் தான் தொடங்குகின்றார். வாசனை நீங்குதல், விஷய வாசனைகளை, ராகத்வேஷத்தை, விஷயங்களை குறித்த சிந்தனைகளை விட்டுவிடுதல், விஷயங்கள் மேலே ராகத்வேஷம் ஏற்படுதலை விட்டுவிடுதல், நீக்குதல். பிராணாயாமம் முதலான யோக சாதனைகளையும் செய்ய வேண்டும். இதுதான் சாதனை. உரை செய் 4 வகையும் நெஞ்சை ஒடுக்கும் ஊகங்கள் ஆகும். இந்த மனதை ஒடுக்குவதற்கான, மனதை அடக்குவதற்கான ஊகங்கள், உபாயங்கள் இந்த 4 தான். உரை செய் 4 வகை சொல்லப்பட்ட இந்த 4ம் தத்துவஞானம், சத்சங்கம், வாசனா தியாகம் அல்லது ராகத்வேஷ தியாகம், பிராணாயாமம் முதலான யோக சாதனைகள். குறையிலா இவற்றுக்கு உள்ளம் ஒடுங்குதல். குறைவில்லாமல் இவைகளை சேர்ந்து செய்கின்ற பொழுது, முதல்ல இவைகள்லாம் சேர்த்து சமகாலத்தில் செய்யணும்னா, இதனால் சமகாலத்தில் இவைகள் குறைவில்லாமல் முழுமையாக நீண்ட காலத்திற்கு தொடர்ந்து பயிற்சி செய்யப்படுகின்ற பொழுது மனதானது ஒடுங்குகின்றது. நிச்சயமாக மனது ஒடுங்கும். உள்ளம் ஒடுங்குதல். புயல் மழைக்கு தரையுறு தூளி போலாம். இந்த மழை பெய்கின்ற பொழுது ஆகாசத்தில் இருக்கக்கூடிய தூசிகள் எல்லாம் அடங்குதல் போல, அந்த புழுதி பறக்கிறதெல்லாம் மழை பெய்தாக்க அவைகள் அடங்கி விடுகின்றன. அதனால் புயல் மழைக்கு தரையுறு தூளி போலாம். இந்த தூசிகள் அடங்கி விடுவது போல. சாற்றும் ஊகங்கள் அன்றி விரைவில் நெஞ்சு அடர்ப்பார் தீபம் விட்டு இருளால் தீர்ப்பர். இந்த சாதனைகள் தவிர வேறு சாதனைகள் இல்லை என்கின்றார். இதுதான் சாதனை. ஆனால் இதை விட்டுட்டு நான் வேறு ஏன்னா ஆன்மீகத்தில் இன்றைக்கு எண்ணற்ற யோகம் என்ற எண்ணற்ற பெயர்களில் ஒவ்வொரு குருமார்களும் ஒன்றொன்றை சொல்லுகிறார்கள், பல மார்க்கங்கள்னா. அதெல்லாம் சரியான சாதனை கிடையாது. சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட சாதனை சம்பிரதாயமான சாதனைகள் கிடையாது. அதனால் இந்த மனதானது அடங்காது. ஊகங்கள் அன்றி, சாற்றும் சொல்லப்பட்ட ஊகங்கள் அன்றி, இந்த உபாயங்கள் அன்றி, இந்த உபாயங்கள் இல்லாமல் விரைவில் நெஞ்சு அடர்ப்பார். இந்த மனதை அடக்குதல் என்பது, மனதை விரைவாக அடக்குதல் என்பது, இந்த சாதனைகளை விட்டுட்டு மனதை அடக்கணும்னு நினைத்தா தீபம் விட்டு, விளக்கை விட்டு இருளால் தீர்ப்பர். இருளை போக்க விரும்புகிறவன் என்ன பண்ணணும்? அதற்கு எதிரான தீபத்தை ஏற்ற வேண்டும். இல்லை, தீபம் நான் ஏற்ற மாட்டேன், நான் இருளை போக்குவேன் அப்படின்னு நினச்சாக்கா, தீபம் இல்லாமல் இருளை போக்கணும்னு நினைக்கிறது
இருளால் இருளை போக்குவதற்கு சமமாகும். ஒரு இருளை வைத்து இன்னொரு இருளை போக்க முடியுமா? முடியாது. அதனால் அஞ்ஞான நிவர்த்திக்கு ஞானம்தான் சாதனம். ஞானத்தை விட்டுட்டு இந்த வேறு சாஸ்திர ஞானத்தை விட்டுட்டு சாஸ்திரம் சொல்லுகின்ற உபாயங்களை தவிர்த்து வேறு எல்லாமே அது ஞானம் அல்ல. என்னோட பகவத்கீதையிலேயே எத்தத் ஞானம் மதம் மம, இதுதான் ஞானம் என்பது என்னுடைய கருத்துன்னு க்ஷேத்திரஜ விபாக யோகத்தில் பகவான் தெளிவாக சொல்கிறார். ஞான சாதனங்கள் எல்லாம் சொல்லிட்டு இதுதான் ஞானம், மற்றவை ஞானம் அல்ல, அஞ்ஞானம் என்று தெளிவாக சொல்லுகின்றார். அது மாதிரி இந்த 4 உபாயங்கள் தவிர சாஸ்திரம் சொல்லுகின்ற சாஸ்திரங்களை படித்தல், அதுவும் வேதாந்த சாஸ்திரத்தை படிக்கிறது, அதுவும் அத்வைத சம்பிரதாயத்தில் படிக்கிறதுல ஏகபோதம்னு சொல்லிட்டேன். சாஸ்திரத்தில் ஸ்ரத்தை இருக்குது, நான் சாஸ்திரம் படிக்கிறேன், ஆனால் அதுலேயும் பல மாறுபட்ட சித்தாந்தங்கள் இருக்குது. அது எதுவுமே இந்த முக்திக்கான ஞானமாக இருக்காது. துவைத்த ஞானங்கள் எல்லாமே ஏற்கனவே துவைத்தம் தான் நம்ம பார்க்குறோம். சாமான்யமாக சாஸ்திரம் படிக்காமலே நமக்கு துவைத்தம் சத்தியங்கிற எண்ணம் தான் இருக்குது. சாஸ்திரம் படித்து இது சத்தியம் என்று துவைத்தங்கள் சத்தியம்னு தெரிந்து கொள்வதற்கு சாஸ்திரம் தேவையில்லையே. அதனால் வேறு அத்வைதத்தை சொல்லுகின்ற மதம் தவிர வேறு எந்த மதமும் வேறு எந்த சித்தாந்தப்படி சாஸ்திரங்களை படித்தாலும் அது இருளால் இருளை போக்க முயற்சிப்பது ஆகும். அதனால் ஏக்க போதம், வெறும் போதம்னு சொல்லாமல் தெளிவாக இந்த இடத்துல ஏக்க போதம்னு சொல்கிறார். அத்வைத்தமான ஞானம், அத்வைத்த சித்தாந்தம். அதனால் வேதாந்தம் படிக்கிறோம்னாலும் அதுலேயும் விசிஷ்டாத்வைத்தம், துவைத்தம், சைவ சித்தாந்தம், இன்னும் எண்ணற்ற அதற்குள்ள உட்பிரிவுகள் எல்லாம் பல இருக்கின்றன. அது எல்லாமே தவறுதான். சாஸ்திரம் சொல்கிறது தெளிவாக ஜீவ பிரம்ம ஐக்கியம் அத்வைத்தம் தான். ஆனால் ஏக்க போதம், அத்வைத்த ஞானம் இருக்கணும், சாஸ்திரத்தில் ஸ்ரத்தை இருக்கணும், குரு மூலமாக சத்சங்கத்தில் இருந்து சாஸ்திரத்துங்களை முறையாக கேட்கணும். அதனால் அத்வைத்த ஞானத்தை பெறணும். பிறகு வாசனா க்ஷயத்துக்கான உபாயங்களை கடைபிடிக்க வேண்டும். பிராணாயாமம் முதலான உபாயங்களை கடைபிடிக்க வேண்டும். இதுதான் அஞ்ஞான நிவர்த்திக்கு, சம்சார நிவர்த்திக்கு ஒரே உபாயம். இந்த உபாயத்தை விட்டு நான் ஞானமடைவேன், மோட்சமடைவேன், மனதை நிறுத்துவேன்னு வேறு எந்த சாதனைகளை பண்ணாலும் அது இருளை கொண்டு இருளை போக்குவதாக ஆக்கும். குருடும் சேர்ந்து குருட்டாட்டம் ஆடினா அப்படி நிறையா பேர் சொல்லுகிறார்கள். ஞானம் வேண்டாம், வெறும் தியானம் பண்ணு, கண்ணை மூடி அக்ஞா சக்கரத்தில் இல்லை குண்டலினி யோகம் பண்ணு, இல்லை வேறு ஏதோ ஒரு கிரியை செய்யி, இல்லை ஆடு பாடு குதினா, இல்லை பஜனை பாடிக்கொண்டே இரு, இப்படி எண்ணற்ற உபாயங்களை சொல்லுகிறார்கள். வேறு ஒன்றும் வேணாம், இந்த பிராணாயாமம் மட்டும் பண்ணு, இல்லை கேட்டால் போதும்னா. நான் சொல்கிறது வெறுமனே கேட்டால் போதும் ஞானம் வந்துடும், என்னென்னமோ சொல்கிறான். விசித்திரமான பல உபாயங்கள் எங்கேருந்து கண்டுபிடிப்பாங்க தெரியல. அதுக்கு ஒரு பேரை வச்சு இதெல்லாம் இது மட்டும் பண்ணால் போதும் ஞானம் வரும், மோட்சம் வரும் என்றெல்லாம், மனது அடங்கும்னா, வெறும் தியானம் மட்டும் பண்ணால் மனது அடங்கிவிடும்னு எண்ணற்ற ஆன்மீக ஸ்தாபனங்கள், ஆன்மீக குருமார்கள் பிரதானமாக தியானத்தை தான் சொல்கிறாங்க. தியானம் மட்டும்தான் இல்லை, சில பிராணாயாமம், சில யோகாசனம், அப்புறம் தியானம்னா தியானம் பண்ணிகிட்டே இருந்தால் மனசு அடங்கிவிடும் என்று சொல்லுகிறார்கள். அதனால் மனசு அடங்காது. அதனால் நெஞ்சு அடர்ப்பார். ஊகங்கள் அன்றி சாஸ்திரங்கள் சொல்லுகின்ற சம்பிரதாயமாக சொல்லப்படுகின்ற இந்த யோகங்கள் அன்றி நெஞ்சு அடர்ப்பார். விரைவில் மனசு அடங்கிறதுக்கான வேறு உபாயங்கள் எதுவும் உபாயங்கள் அல்ல. அதெல்லாம் அபாயம். அதெல்லாம் அபாயம்னு புரிந்து கொள்ள வேண்டும். தற்காலிகமாக அதில் ஒரு சாந்தி, நிறைவு, நிம்மதி அந்த நேரத்தில் கிடைக்கலாம். அது மற்ற லௌகிக்க சாதனங்கள் மாதிரி தான். லௌகிக்கமாகவே பல விஷயங்களில் நமக்கு ஒரு அமைதி கிடைக்கின்றது. ஆனால் அதெல்லாம் நிரந்தரமான அமைதியாக இல்லைங்கிறதா நம்மளுடைய பிரச்சனை. இதுமாதிரி ஆன்மீகத்துக்கு ஆன்மீக சாதனையும் அங்கே இருக்கிற வரைக்கும், குரு முன்னாடி இருக்கிற வரைக்கும் மனசு அமைதியாக இருக்கும்னா, இல்லை அங்கே ஏதோ பாட்டு பாடினா, டான்ஸ் ஆடினா, சிவராத்திரிக்கு டான்ஸ் ஆடினாக்கா அது பேரின்பம்னா, அதெல்லாம் தற்காலிகமாக அந்த நேரத்துக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் பண்ணும், மனசு அமைதியாக இருக்கும், அவ்வளோதான். மீண்டும் பிரச்சனைகள் இருக்கும். அதனால் நிரந்தரமான விடுதலை என்பது குரு சந்நிதி இல்லை என்றாலும், குரு சாஸ்திரம் கூட ஞானம் வந்த பிறகு தேவையில்லைன்னு
சாஸ்திரமே சொல்லுது. சாஸ்திரமே அதுக்கப்புறம் ஒருவனுக்கு ஞான நிஷ்டை வந்துட்டா அதுக்கப்புறம் குரு சாஸ்திரம் கூட தேவையில்லை என்று சொல்லுகின்றது. ஆனால் வருவதற்கு நிச்சயமாக இந்த இரண்டும் தேவை. சாஸ்திரமும் தேவை, குருவும் தேவை. அதுவும் அத்வைத சாஸ்திரம், அத்வைத வேதாந்தம், அந்த சம்பிரதாயத்தை சொல்லுகின்ற குரு தேவை. ஆனால் குரு தேவைன்னு பல குருமார்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் சாஸ்திரம் தேவைன்னு சொல்கிறது இல்லை. அவர்கள் ஏதோ சொல்லிவிட்டு நான் சொல்கிறதான் சாஸ்திரம்னு சொல்லுகிறார்கள். அப்புறம் இன்னும் சில குருமார்கள் குருவே தேவையில்லைங்கிறதும் சொல்கிறான். சாஸ்திரம்லாம் வேண்டாம், இந்த பிராணாயாமம் பண்ணு, இந்த பயிற்சி மட்டும் பண்ணு போதும்னு சொல்பவர்கள் இருக்கிறார்கள். இன்னும் சிலர் குருவே தேவையில்லைன்னா, குருவே தேவையில்லைன்னு சொல்கிறேன்னா நீ யாருன்னா, குருவே வேண்டியதில்லை, எனக்கு யாரும் குரு கிடையாது, நான் சொல்கிறத மட்டும் கேளுங்கன்னா, உனக்கு யாரும் குரு கிடையாதுன்னா உன்னையா நான் குருவாக ஏற்றுக்கொள்ளணும்னு கேள்வி கேட்கணும்ல. அதனால் இதெல்லாம் இருளை வைத்து இருளை போக்க முயற்சிப்பது ஆகும். அதனால் இந்த 4 தான் உபாயம். அத்வைத தத்துவ ஞானம், சத்சங்கம், வாசனா க்ஷயத்துக்கான உபாயம், அதுக்கப்புறம் பிராணாயாமம் முதலான சாதனைகள். அதனால் இதெல்லாம் ஒரு அங்கமாக இருக்கலாம். இவர்கள் மற்றவர்கள் சொல்லுகின்ற எல்லாமே ஒரு பகுதியான சாதனைகளை தான் சொல்கிறாங்க. அதுவே முழுமையானது கிடையாது. அதை நம்ம புரிந்து கொள்ளணும். அப்போ அதுக்கெல்லாம் பிரயோஜனம் இல்லையா, அதெல்லாம் வேண்டாமா அப்படின்னா நம்ம அதை மறுக்கிறது இல்லை. அது மட்டுமே போதும்னு நினைக்கிறது தவறு. கர்ம சாஸ்திரமே இங்கே கர்மயோகம் சொல்லுது. பகவானே கர்மயோகத்தை பற்றி அவ்வளோ ஸ்லாகித்து சொல்கிறார். இப்போ கர்மயோகம் சொல்லப்பட்டு இருக்குது. ஆனால் கர்மயோகம் மட்டுமே போதும், சாகிற வரைக்கும் சேவை பண்ணி கொண்டே இரு, அதுவே முக்தியை தரும்னு பகவான் எங்கேயும் சொல்லலை. யோகாரூட தஸ்யைவ சமக்காரண உச்சியத்தேன்னு சொல்கிறார். யோகாரூடனுக்கு, யோகத்தில் சித்தி பெற்றவனுக்கு, சித்த சுத்தி வந்தவனுக்கு சமம் தான், அதை விடுதல் என்பது தான் சாதனைன்னு கர்மயோகத்தையும் ஒரு நிலையில் விடணும்னு தியான யோகத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது சொல்லுகின்றார். அதில் கர்மயோகம்ங்கிறது ஒரு குறிப்பிட்ட நிலையில் ஒரு பகுதியான சாதனை. இதே மாதிரி உபாசனை அல்லது தியானம்ங்கிறது ஒரு பகுதியான சாதனை. பிராணாயாமம்ங்கிறது ஒரு பகுதியான சாதனை. வேறு என்னெல்லாம் ஆன்மீக சாதனைகளாக சொல்லப்படுகின்றதோ அவை அனைத்துமே அதற்குன்னு ஒரு வரையறைக்குட்பட்ட பிரயோஜனம் இருக்குது. அது அவ்வளவுதான். அதுவே நிரந்தரமான முழுமையான முக்தியை தந்துவிடாது. அந்த ஒரு சாதனம் மட்டுமே போதுங்கிறது இல்லை. இறுதியான மேலான சாதனம், பரம சாதனம், சாக்ஷாத் சாதனம் அத்வைத்த ஞானம் தான். அந்த அத்வைத்த ஞானத்தை பெறுவதற்கான தகுதிகளை மற்ற சாதனங்கள் ஓரளவுக்கு உண்டு பண்ணி கொடுக்கும். அதுவும் சம்பிரதாயமாக சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சாதனைகள், அதையும் பார்க்கணும். கர்மயோகம், சகுண பிரம்ம உபாசனைங்கிற பக்தி யோகம் எல்லாம் சாஸ்திரத்திலேயே சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆனால் இதுவும் வேண்டாங்கிறான். இந்த பக்தி சகுணமாக இறைவனை வழிபடுதல், இந்த உருவ வழிபாடுங்கிறதே தேவையில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்மீக குருமார்கள் இருக்கிறார்கள். உருவ வழிபாடு எந்த உனக்குன்னு வழிபடுறதுக்கு ஒரு இடம் வேணும், ஆனால் அதில் உருவம் இருக்கக்கூடாதுன்னா, எந்த கடவுள் வடிவங்களும் இருக்கக்கூடாது, தேவையில்லை என்று சொல்லுதெல்லாம் சாஸ்திர விரோதமானது, சம்பிரதாய விரோதமானது. அதனால் நமக்கு ஞானம் வராது. அதில் சாஸ்திரத்தில் சொல்லியிருக்க நாம ஜபம், தியானம் பண்ணுறது, நாம சங்கீர்த்தனங்கிற பஜனை, அல்லது அபிஷேக ஆராதனைங்கிற பூஜை, அல்லது இந்த பிராணாயாமம் முதலான அஷ்டாங்க யோகங்கள், இது எல்லாமே கர்மயோகம். இது எல்லாமே சாஸ்திரம் சொல்லி இருக்கக்கூடிய விஷயங்கள். அதை பின்பற்றலாம். அதற்கு மாற இதெல்லாம் தப்பு, இது வேண்டான்னு யார் சொல்லுகிறார்களோ அதுக்கப்புறம் அந்த பக்கமே போகக்கூடாது. ஒரு பெரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு வந்துடணும். அதனால் சாஸ்திரத்தில் பரம்பரையாக சொல்லி வந்த விஷயங்கள், அல்லது நம்ம ஹிந்து தர்மத்தில் இல்லாத விஷயங்கள் ஹிந்து தர்மத்தில் சொல்லியிருக்கிறது தப்பு, அதனால் அது வேண்டாம், கூடாது, நான் சொல்கிறத கேளுன்னு யார் சொல்லுகிறார்களோ அந்த பக்கமே போகாமல் இருந்தால் நல்லது. புத்தி நல்லா இருக்கோ இல்லையோ கெட்டு போகாமல் இருக்கும். அதனால் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் இதெல்லாம் தெளிவாக சொல்கிறார். இதை தவிர இந்த சாதனைகள் இல்லாமல் வேறு சாதனைகள் இல்லை.
அதற்கு இன்னொரு உதாரணம் சொல்கிறார் அடுத்த பாட்டில், 58வது பாட்டில். அப்படி இப்படி சம்பிரதாயமாக சொல்லுகின்ற வருகின்ற சாதனைகளை விட்டு வேறு சாதனைகளை செய்வது எது போலங்கிறதுக்கு இன்னும் உதாரணம் சொல்கிறார். வலியினால் விரைந்து ஊகங்கள் அன்றியே மனத்தை வெல்வார், ஒளி மதக் களிற்றை கஞ்ச வளைய நூல் ஒன்றால் சேர்ப்பார், மெலியும் அம்மூர்க்கர் உள்ளம் வெறுவி நொந்து அறநொய்தாகி நலியும் என்று ஒன்றும் நம்பா நகருற்று வெருளும் மான் போல். வலியினால் விரைந்து ஊகங்கள் அன்றியே மனத்தை வெல்வார், ஒளி மதக் களிற்றை கஞ்ச வளைய நூல் ஒன்றால் சேர்ப்பார், மெலியும் அம்மூர்க்கர் உள்ளம் வெறுவி நொந்து அறநொய்தாகி நலியும் என்று ஒன்றும் நம்பா நகருற்று வெருளும் மான் போல். ஊகங்கள் அன்றியே வலியினால் விரைந்து மனத்தை வெல்வார், ஒளி மத களிற்றை கஞ்ச வளைய நூல் ஒன்றால் சேர்ப்பார். ஊகங்கள் அன்றி, இந்த உபாயங்கள் சொல்லப்பட்ட இந்த 4 வகை உபாயங்கள் இல்லாமல், சாஸ்திரத்தில் ஞானத்திற்கு மோட்சத்திற்கு சாதனம் என்று சொல்லப்பட்டு இருக்கின்ற இந்த 4 வகை உபாயங்கள் இல்லாமல், தத்துவ ஞானம், சத்சங்கம், வாசனா நாசத்திற்கான தியானம், பிராணாயாமம், இந்த சாதனைகள் இல்லாமல் வலியினால் வலுக்கட்டாயமாக விரைந்து மனத்தை வெல்வார். மனத்தை அடக்க முயற்சி செய்பவர்கள் வலுக்கட்டாயமாக 2 நாள் 3 நாள் என்னென்னா, ஒரு வாரம் சாதனை, ஒரு வாரம் பயிற்சின்னா, ஒரு வாரம் முகாம்னு சிலர் நடத்துகிறார்கள். போனால் என்னென்னா தியானம், காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் தியானம்தான், வேறு எதுவும் வாயை திறந்து பேசக்கூடாது, செல்ஃபோன் பயன்படுத்தக்கூடாது. செல்ஃபோன் பயன்படுத்தாமல் இருக்கிறதுனால ஒரு அமைதி இருக்குது, அது வேறு. ஆனால் தியானம் வேறு எந்த உபதேசம்லாம் ஒன்றும் கிடையாது, டீச்சிங்லாம் ஒன்றும் கிடையாது. சாப்பிட வேண்டியது, தியானம் பண்ண வேண்டியது என்று காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரு வாரத்துக்கு மௌனம் தியானம்னா, வேறு ஒரு பயிற்சியும் கிடையாது. அப்படியெல்லாம் பண்ணால் வலியினால்னா ஒரு குருட்டுத்தனமாக பண்ணக்கின்ற ஒரு பயிற்சி. அதனால் வலின்னா முரட்டுத்தனமாக என்ற அர்த்தம். முரட்டுத்தனமாக மனசை பார்த்து கொண்டே இருந்து மனசை நிறுத்திடணும் அப்படின்னு நினைக்கிறது. மனத்தை வெல்வார், மனத்தை அவ்வாறு வெல்ல முயற்சிப்பவர்கள், வாசனை உள்ளே வைத்து கொண்டு வெறுமனே மேலே இருக்கக்கூடிய மனதை அடக்க முயற்சிப்பவர்கள். ஒளி மத களிற்றை, களிறு யானை, பிளிறுகின்ற மதம் பிடித்த யானையை. நல்ல ஒளிங்கிறது ஒளி எழுப்புகின்ற பிளிறுகின்ற மத யானையை. கஞ்சங்கிறது இங்கே தாமரை தண்டில் இருக்கக்கூடிய நூல், தாமரை தண்டுக்குள்ளே ஒரு மெல்லிய நரம்பு மாதிரி நூல் மாதிரி இருக்கும். அந்த கஞ்ச வளைய நூல் ஒன்றால் சேர்ப்பார். ஆனால் தாமரை நூலினால் கட்டுவது போலனா, யானையவே கட்ட முடியாது. அதுவும் மதம் பிடித்த யானை, பிளிறிக்கொண்டு திமிரிக்கொண்டு அலறிக்கொண்டு வெறி பிடித்து இருக்கின்ற மத யானையை தாமரை நூலினால் கட்ட முடியுமானா, அது மாதிரி வெறுமனே எந்த தத்துவ ஞானம் இல்லாமல், விவேகம் இல்லாமல் மனதை வலுக்கட்டாயமாக அடக்கி நிறுத்த முயற்சித்தல். முடியாது என்ற அர்த்தம்.
முடியாதுங்கிறது மட்டுமல்ல, அதில் ஆபத்து இருக்கிறது என்பதும் கூட. அதில் ஆபத்து, அந்த யானையை அப்படி கட்ட போய் வாங்கி மிதி வாங்கி ஆளே போயிடுவான். அப்படி மனது பேதளித்து பைத்தியமானவர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. திருவண்ணாமலையிலலாம் போனாக்கா விதவிதமாக பார்க்கலாம். எல்லாம் ஏதோ தேடி ஆன்மீகத்தை தேடி வந்தவர்கள். உண்மையிலேயே பைத்தியமாகி கொண்டு வந்து விட்டுட்டு போன ஆளும் இருக்கிறான். ஆனால் ஒரு நல்ல ஆன்மீக சாதகனாக வந்து யார்கிட்டையோ போய் எதையோ கண்டதெல்லாம் கேட்டு தெரிந்து கொண்டு என்னென்னமோ சாதனை பண்ணி அதனால் புத்தி குழம்பி போய் சுற்றி கொண்டு இருக்கிறவர்கள் திருவண்ணாமலையில் பார்த்தா நிறையா பார்க்கலாம். அந்த மாதிரி நிறைய பழனி, திருவண்ணாமலையில் இந்த மாதிரி ஆன்மீக இடங்களில் நிறைய பேர் அந்த மாதிரி இருக்கிறார்கள். எதையோ செய்து கொண்டு அதனால் என்னமோ ஆகி உடல்நிலை பாதிக்கப்பட்டு, மனநிலை பாதிக்கப்பட்டு, புத்தி பாதிக்கப்பட்டு இருப்பார்கள். அப்படியெல்லாம் இருக்கிறார்கள். மெலியும் அம்மூர்க்கர் உள்ளம் வெறுவி நொந்து அற நொய்தாகி நலியும் என்று ஒன்றும் நம்பா நகருற்று வெருளும் மான் போல. ஒரு கிராமத்துக்குள்ளே நகரத்துக்குள்ளே வந்து ஒரு மானானது அங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள், காட்டில் இருக்கிற மானை ஒரு கிராமத்தில் திடீர்னு அது ஏதோ பாதை மாதிரி ஊருக்குள்ளே வந்துருச்சுன்னா, ஊருக்குள்ளே வந்த பிறகு மான் இயல்பாகவே ஒரு பயந்த சுபாவமுடையது. இந்த ஊருக்குள்ளே வந்த பிறகு அதனால் அமைதியாக இருக்க முடியாது. பயத்திலேயே அது இறந்துவிடும். நகருற்று வெருளும், ஒரு நகரத்தை அடைந்து அச்சப்பட்டு திரிகின்ற மான் போல. இந்த மாதிரி முறையாக சாதனைகள் பண்ணலாமல் மெலியும் அம்மூர்க்கர் உள்ளம், அந்த மூர்க்கருடைய மனமானது மெலிந்து அவன் செய்கின்ற அந்த குருட்டுத்தனமான முரட்டுத்தனமான அந்த தியானம் முதலான பயிற்சிகளால் அது வந்து பலவீனம் அடைந்து, மெலியும்னா பலவீனம் அடைந்து, வெறுவினா பயம் அடைந்து, அச்சத்தை அடைந்து, நொந்து அறநொய்தாகி முழுக்க அது நொய்யத்தன்மையை அடைந்து, இழிநிலையை கீழ்நிலையை அடைந்து, பீதி அடைந்து நலியும் என்று அது நலிந்து போகும். அப்புறம் அதன் பிறகு ஒன்றும் நம்பார், எதன் மேலேயும் யார் மேலேயும் அவர்களுக்கு நம்பிக்கையே வராது. எதையுமே நம்ப மாட்டான். அந்த தன்மையை அந்த மனது அடைந்து விடும். அதனால் பயத்தை அடையும், பலவீனத்தை அடையும், அச்சத்தை அடைந்திருக்கும். எதன் மேலேயும் நம்பிக்கை வராது அவர்களுக்கு. அதற்கு மேலே எந்த சாமியார்ட்டையும் போக மாட்டான், எந்த உபதேசத்தையும் கேட்க மாட்டார்கள். அதில் பயம், யார் மேலேயும் நம்பிக்கை வராது. அதுக்கப்புறம் நல்ல ஒரு சாமியார்கிட்ட போனாலும், ஒரு நல்ல விஷயங்கள், ஒரு நல்ல குரு, சம்பிரதாயமான குருகிட்ட போனாலும் அவர் மேலே ஸ்ரத்தை வராது. ஏன்னா ஏற்கனவே தப்பாக வைத்தியம் பண்ணி பார்த்தவனுக்கு எந்த டாக்டர்கிட்ட போனாலும் சந்தேகம் வரும். இந்த டாக்டர் நல்ல டாக்டர் தானா, போன டாக்டர் மாதிரியே ஒரு ஏதாவது பண்ணி விட்டுருவாரா அப்படிங்கிற பயமெல்லாம் வரும். இந்த பரமார்த்தானந்த சாமி எங்களுக்கு கோர்ஸ் ஆரம்பிக்கிற போது வந்து சொல்கிற போது சொன்னார், இந்த பூட்டு இருக்குது, பூட்டுக்கு சாவி தொலைஞ்சி போச்சுன்னா சாவி எங்கேயோ வச்சுட்டா அதுக்கு தேடி எடுக்க முடியல. என்ன பண்ணால் வேறு ஒரு சாவி கொத்து இருந்தது, அதில் இருந்து அந்த பூட்டை திறக்கிறதுக்கு ஒவ்வொரு சாவியாக போட்டு பார்த்தான்னா, இப்போ வேறு தப்பான சாவிகள்லாம் பல சாவிகள் போட்டு கடைசியில் என்ன ஆச்சுன்னா ஒரிஜினல் நல்ல சாவி கிடச்சி போட்டாலும் அது திறக்கலைன்னா. ஏன்னா பழைய வேறு சாவிகள்லாம் போட்டு அது ஏதோ கொலாப்ஸ் ஆகி போச்சு. நல்ல சாவி போட்டாலும் அதுக்கப்புறம் அது வேலை செய்யாதுன்னு, அது திறக்கிறது இல்லை. அந்த மாதிரி பல ஆன்மீக மார்க்கங்கள் இது அது அப்படி இப்படின்னு சொல்லி பல இடங்களுக்கு தேடி போய் கடைசியாக என்னென்ன ஒரு சரியான நல்ல குரு கிடைத்தாலும் ஏற்கனவே பல ஏமாந்து ஒரு அவநம்பிக்கை ஏற்பட்டு இருக்கிறதுனால அந்த குரு மேலே அவர்களுக்கு நம்பிக்கை வராது. நல்ல சாஸ்திரம், நல்ல உபதேசம் கிடைத்தாலும் கூட அவர்களிடத்துல வேலை செய்யாதுன்னா ரொம்ப கஷ்டம். அதனால் அதுதான் சொல்கிறார், மெலியும் அம்மூர்க்கர் உள்ளம் வெறுவி நொந்து அறநொய்தாகி நலியும் என்று ஒன்றும் நம்பாது நகருற்று வெருளும் மான் போல. ஒரு நகரத்தை, கிராமத்தை அடைந்த ஒரு மானானது, ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய புதிய காட்சிகள், மனிதர்கள், அங்கே இருக்கக்கூடிய சப்தம் முதலானவைகள் எல்லாம் அதற்கு புதுசாக இருக்கும். அது பயந்து போகும். அது மாதிரி தான் எந்த ஆன்மீக விஷயத்திலையும் நம்பிக்கை இல்லாமல் ஏதோ வாழ்ந்து கொண்டு இருப்பார்கள். அப்படி போய்விடுவார். அப்படி போனவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அதனால் ரொம்ப கவனமாக
இருக்க வேண்டும். இந்த சாஸ்திரம் தவிர சாஸ்திரம் சொல்லாத விஷயங்கள், ஏன்னா சாஸ்திரம் சொல்கிறதுங்கிறது பரம்பரையாக பல காலம் பல சாதகர்கள் முயற்சி பண்ணி அதில் நல்லது கெட்டது ஆராய்ந்து இறுதியாக ஒரு முடிவுக்கு வந்து இதுதான் சாதனைன்னு நிச்சயப்படுத்தப்பட்ட ஒன்று. இப்போ மருத்துவங்கிறது இல்லையா, அலோபதி அப்படி இல்லை. ஆனால் ஆயுர்வேத சித்த மருத்துவம்லாம் பார்த்தா பரம்பரை வைத்தியர்கள்னு பார்க்குறோம். பரம்பரையாக 4 தலைமுறை, அந்த 5 தலைமுறை என்று தலைமுறையாக வரக்கூடிய வைத்தியர்கள், அவர்களுக்கு தெரியும் எந்த மூலிகை என்ன, யாருக்கு எதை எவ்வளவு கொடுக்கறது, எப்படி கொடுக்கறதுங்கிறது தெரியும். அதை பார்த்து தான் கொடுப்பார்கள். நோய் ஒன்றாக இருந்தாலும் மருந்து ஒன்றாக இருந்தாலும் அது அதை எடுத்துக்கொள்ளுகின்ற நோயாளிகள் வாத பித்த கபம் பார்த்து அவர்களுடைய உடம்போட தன்மை பார்த்து அதில் எதை கொடுக்கலாம், அதற்கு அனுபானமாக என்ன சேர்த்து கொடுக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் பரம்பரையாக வைத்தியர் வரக்கூடியவர்களுக்கு தான் தெரியும். அதான் மருத்துவர் வந்து பரம்பரை டாக்டர்னு இருக்கிறது நல்லதுங்கிறான். அலோபதி டாக்டராக இருந்தாலும் 2-3 தலைமுறை பரம்பரையாக பார்க்கக்கூடிய டாக்டர் மருத்துவர் நல்லது. அதனால் ஒரே குடும்பத்துக்கு பரம்பரை ஃபேமிலி டாக்டர்னு சொல்கிறோமே, இப்போ ஃபேமிலி டாக்டர்னு இருக்கிறது நல்லது. ஏன்னா நம்மளுடைய முன்னோர்கள் அப்பா தாத்தாவெல்லாம் அவர் பார்த்துருந்தாருனாக்கா இந்த உடல் அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கேற்ற மாதிரி மருந்து கொடுப்பார். நம்ம வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷலிஸ்ட்டு வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டாக்டரை பார்க்குற பொழுது அவர்கள் ஒரு நோய்னா அதுக்கு இந்த மாத்திரை எழுதி கொடு, அவ்வளோதான். அது அவனுடைய உடம்புக்கு செட் ஆகுமா ஆகாதாங்கிறதெல்லாம் அவனுக்கு தெரியாது. நாடி பிடிச்சி பார்க்குறதே கிடையாது. பல டாக்டர் வந்து நாடி பிடிச்சி பார்க்குறதே கிடையாது. போனால் தலைவலியாக சிம்டம்ஸ் கேளு, அதுக்கு இந்த மாத்திரையை சாப்பிடு, அப்படி எதாக இருந்தாலும் பொதுவாக மாத்திரை கொடுக்குறார்கள். ஆனால் உடல் தன்மை அப்படி இல்லையே, ஒரே மாதிரி இல்லையே. வாத பித்த கம்பப்புக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு உடம்புக்கும் தகுந்த மாதிரி ஒன்றொன்று இருக்குது. இந்த பிபியே வந்து மாறுபடும். பரம்பரையாகவே ஹை பிபியில் இருக்கிற ஆள் உண்டு. இப்போ ஹை பிபின்னு இவன் எதை சொல்கிறானோ அவனுக்கு இயல்பாகவே அந்த உடம்புல அப்படித்தான் இருக்கும். திடீர்னு போய் அவன் செக் பண்ணனா ஹை பிபி காமிக்கும். அவன் பல வருஷமாக அப்படி தான் இருக்கிறான். பல தலைமுறையாக அந்த உடம்போட அமைப்பே அப்படி தான் இயங்கி கொண்டு இருக்குது. அதனால் பொதுவாக இதுதான் பிபி ரேஷியோ அப்படின்னு சொல்கிறதெல்லாம் சரியானது கிடையாது. அதை அவர்களே மாற்றிக்கொண்டு இருக்கிறார்கள். அதான் இருக்கட்டும். ஆனால் இந்த பரம்பரைங்கிறது ரொம்ப முக்கியமானது. இந்த உடம்பு சார்ந்த மருத்துவத்துக்கே அப்படிங்கிற பொழுது மனது கடந்த தத்துவ விஷயங்களுக்கு எப்படி சொல்கிறது, மனசு சார்ந்த விஷயங்கள், மனதை அடக்குகின்ற விஷயங்கள், மனதை ஜெயிக்கின்ற விஷயங்கள் எல்லாம் பரம்பரையாக பல 1000 வருடங்களாக மகான்கள், ரிஷிகள், யோகிகள், ஞானிகள் பல காலம் தவம் செய்து அவர்கள் இந்த உபாயங்களை பரீட்சித்து பார்த்து அவர்கள் அனுபவித்திருக்கிறார்கள். அதுவும் இல்லாமல் ஈஸ்வரனே அனுகிரகம் பண்ணியிருக்கிறார். ஈஸ்வரனே இந்த உபாயங்கள் எல்லாம் பகவத்கீதையில் பார்க்குறோம். பகவானே சொல்கிற இந்த சரீரத்தை பற்றி முழுமையாக உலகத்தை சிருஷ்டி பண்ண பகவானே இதுதான் உபாயம்னு தெளிவாக சொல்லி இருக்கின்றார். இல்லை, அதெல்லாம் விட்டுட்டு புதுசாக இன்றைக்கி இதெல்லாம் பரம்பரையெல்லாம் மூட நம்பிக்கை எல்லாம் காட்டு மிராண்டித்தனம், இதுதான் சரி அப்படின்னு புதுசாக எவனோ ஏதோ சொன்னான்னு போனான். அது வந்து கடைசியில் இப்படியான ஒரு தன்மை, ஒரு பலவீனமான மனதை கொடுக்கின்ற தன்மை தான் வரும். அதனால் இதெல்லாம் எச்சரிக்கையாக சொல்கிறேன். இதற்கு வந்து அர்த்தவாதம்னு பேர். இந்த சாதனைகளுடைய உயர்வை காட்டுவதற்காக இது இல்லைன்னா வரக்கூடிய தீமைகளை சொல்லுகின்றார். சாஸ்திரத்தை சொல்லாத பல குருமார்கள் அந்த ஆசிரமத்துக்கு, அந்த மடங்களுக்கு, அந்த குருவிட்ட போகிறவர்கள் கடைசி வரைக்கும் அந்த குருவை சார்ந்தே இருக்கிறார்கள். குரு முன்னாடி இருந்தால் அல்லது ஆசிரமத்தில் இருந்தால் நிம்மதி என்று தான் இருக்கிறார்கள். குரு தான் எல்லாம் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கிறார்கள். ஆனால் அந்த குருவுக்கே அடிமையாக இருக்காங்க. அந்த ஆசிரமத்துக்கு குருவுக்கு அடிமையாக இருக்கிறார்கள். அவர்கள் எதை சொன்னாலும் குருட்டுத்தனமாக கேட்டுக்கொள்ளக்கூடியவர்களாக அதை செய்வதற்கு தயாராக இருப்பவர்களாக இருக்கிறார்கள். இப்போ குரு என்ன பண்ணுறார், இது வரைக்கும் உலக விஷயத்துக்கு அடிமையாக இருந்தால் இப்போ குருவுக்கு அடிமையாக இருக்கிறான். அவ்வளோதான் வித்தியாசம். உண்மையான குரு என்ன, அவனை எல்லா பந்தத்திலிருந்து விடுவிக்கிறவன் தான் குரு. தனக்கும் கூட அவன் அடிமை இல்லை, யாருக்கும் அடிமை இல்லை என்று அவனை சம்சாரத்திலிருந்து விடுவிக்கிறவர் தான் குரு. ஆனால் மற்ற எல்லாத்தையும் விட்டுட்டு நீ சம்பாதிச்ச கோடி பணத்தையும் ஆசிரமத்துக்கு கொடுத்துட்டு ஆசிரமத்தில் இருன்னா அது குரு கிடையாதே. அப்படி பல மடங்கள் இருக்குது, பார்க்குறோம். அதனால் குரு பக்கத்தில் இருக்கிற வரைக்கும் நிம்மதி. குரு இல்லைன்னா ஆசிரமத்தை விட்டு வெளியே போனால் நிம்மதி இல்லை. குரு பக்கத்தில் இல்லைன்னா நிம்மதி இல்லைன்னா
அது முழுமையான விடுதலை அல்ல. அதனால் இதெல்லாம் நம்ம புரிந்து கொள்ளணும். இன்றைக்கு நம்மை குழப்பறதுக்கு எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. அவன் தப்பாக இருக்கிறாங்கிறது மட்டும் இல்லை, அவன் சொல்கிறது தான் சரி, சம்பிரதாயமாக சரியாக சொல்கிறாங்கலாம் தேவையில்லை அப்படின்னு சொல்கிற ஆட்களாக இருக்கிறான். அதுதான் இந்த போலி வியாபாரம் பண்ணுறவன் உண்மை வியாபாரிகளை உண்மையான தங்கத்தை போலின்னு சொல்கிற மாதிரி, நான் வச்சுருக்கிறதா உண்மையானது, அதெல்லாம் போலின்னு சொல்கிற மாதிரி இருக்கிறார்கள். நிறைய பேர் ஆன்மீகத்திலையும் இருக்குது. அதனால தான் ஆன்மீகம்ங்கிறது கொஞ்சம் ஆபத்தானதாக இருக்கின்றது. அதுலேயே நிறைய ஆன்மீகத்துக்குள்ளேயே எண்ணற்ற மூட நம்பிக்கைகளை அது ஹிந்து மதத்தில் சொல்லவே வேண்டாம். எண்ணற்ற மூட நம்பிக்கை, யார் எதை சொன்னாலும் அதை கேட்பதற்கு ஒரு 10 பேர் தயாராக இருக்கிறார்கள். சரி, நமக்கு விஷயத்துக்கு வருவோம். அதனால் இந்த வழியினால் இந்த சாஸ்திரம் சொல்லுகின்ற இந்த 4 வகையான ஊகங்கள் இல்லாமல், உபாயங்கள் இல்லாமல் மனதை அடக்க முயற்சி பண்ணுறது இருளை வைத்து இருளை போக்குதல் போலாகும். அதனால் அந்த மனது பலவீனமடைந்து நொய்ந்து அது நம்பிக்கையற்றதாக ஆகிவிடும். கடவுள் நம்பிக்கையும் இருக்காது, தன்னம்பிக்கையும் இருக்காது, வேறு எந்த விஷயங்களையும் அவனுக்கு நம்பிக்கை இருக்காது. ஒரு பயந்த நிலையிலேயே அவனுடைய வாழ்க்கையானது இருக்கும். அதனால் நகருற்று வெருளும் மான் போலன்னு சொல்லியிருக்கிறார். இது மட்டுமல்ல, அதனால் இது சாஸ்திர விரோதமான சம்பிரதாயமே இல்லாமல் சொல்லுகின்ற அந்த மார்க்கங்களை நிந்தனை பண்ணிட்டார். அதுக்கப்புறம் இந்த சாஸ்திரம் சொல்லுகின்ற மார்க்கங்கள் இருக்கே, கர்மகாண்டம் முதலானவைகள், அதையும் நிந்தனை செய்கின்றார். ஏன்னா ஞானத்திற்கு, மோட்சத்திற்கு ஞானம்தான் சாக்ஷாத் சாதனம், ஒரே சாதனம். இல்லை, ஞானத்தை விட்டுட்டு வேற எதை செய்தாலும் அது முழுமையான விடுதலையை நிறைவை தராது என்பதற்காக இந்த சம்பிரதாயமாக வரக்கூடிய சாதனைகளையும் நிந்திக்கின்றார். 59வது பாடல். தவம் மகம் தீர்த்தம் தேவ அர்ச்சனை தானமாதி அவமயக்கத்தால் நீள்நாள் விலங்கு போல் அவத்தர் வாழ்வர் பவமுறும் இவற்றை விட்டு பரிசுத்த பரமபோதம் கவரறப் பற்றியெல்லா காதலும் நீக்கி நிற்பாய். தவம் மகம் தீர்த்தம் தேவ அர்ச்சனை தானமாதி அவமயக்கத்தால் நீள்நாள் விலங்கு போல் அவத்தர் வாழ்வர் பவமுறும் இவற்றை விட்டு பரிசுத்த பரமபோதம் கவரறப் பற்றியெல்லா காதலும் நீக்கி நிற்பாய். தவம் மகம் தீர்த்தம் தேவ அர்ச்சனை தானம் ஆதி அவ மயக்கத்தால் நீள் நாள் விலங்கு போல் அவத்தர் வாழ்வர் பவமுறும் இவற்றை விட்டு பரிசுத்த பரமபோதம் கவரற பற்றி எல்லா காதலும் நீக்கி நிற்பாய். தவம், தவம் சாஸ்திரம் சொல்லுகின்ற தவம். சாஸ்திர முழுமையான ஞானம் இல்லாமல், எதற்காக தவங்கிறது இல்லாமல் ஒரு உலகியல் பற்றோட தவத்தை செய்தல், உலக போகங்களை கர்ம இந்த லௌகிக்க பலனை எதிர்பார்த்து தவத்தை செய்தல். அப்படி சாஸ்திரமே கர்ம காண்டம் நிறையா சொல்லுது. இதற்கு இந்த விரதம் இருக்கணும், அந்த விரதம் இருக்கணும் என்று தவம் சொல்லுது. அசுரர் முதலானவர்களும் கடுமையாக தவம் இருந்தார்கள்னு பார்க்கிறோம். ஆனால் அவர்களுடைய நோக்கம் தன்னை வெல்லுதல், தன் மனத்தை வெல்லுதல் அல்ல, உலகத்தை வெல்லுதல் என்ற அல்பமான பலனுக்காக தவம் இருந்தார்கள். அப்படித்தான் நம்ம லௌகிக்க விஷயங்களை, லௌகிக்க பலனை எதிர்பார்த்து விரதம் முதலானவைகளை இருக்கின்றோம். அது மீண்டும் பந்தத்தை கொடுக்கக்கூடியது. அதனால் பவமுறும் இவற்றை விட்டுனா இதெல்லாம் பிறவியை கொடுக்கக்கூடிய, இந்த பிறவிக்கு கிடைக்கும். தவம் பண்ணாக்கா வரம் வாங்கலாம், நம்ம விரும்புகிறது கிடைக்கும். அது இந்த பிறவிக்கு தான் பயன்படும், அவ்வளவுதான். செல்வம் வேண்டும்னா ஏழையாக இருக்கிறவன் தபஸ் பண்ணால்
இல்லை யாகம் பண்ணால் அதனால் செல்வம் வந்ததுன்னா அந்த செல்வம் இந்த பிறவிக்கு தான் பயன்படும். இல்லை புத்திரன் இல்லை விரதம் இருந்து தப்பம் இருந்து புத்திரன் வந்தான்னா அந்த புத்திரன் இந்த பிறவிக்கு தான் பயன்படுவான், அடுத்த பிறவிக்கு இல்லை. வேறு என்னெல்லாம் கிடைத்தாலும் அசுரர்கள் வருங்கிற மாதிரி 3 லோகத்தையும் வெல்லுகின்ற அந்த வலிமை, ஆளுகின்ற அந்த சக்தி கிடைத்தாலும் அது அந்த பிறவிக்கு தானே. சரீரம் போயிட்டாக்க அதுக்கப்புறம் என்னாச்சு, போச்சே. அதனால் உலகத்தையே ஆளுகின்ற வரம் தவம் இருந்து வாங்கினாலும் அது அல்ப காலம் இருக்கக்கூடியது தான். அதனால் இந்த சகுணமாக உபாசனை செய்து அதனால் நம்ம லௌகிக்கமாக எந்த பலனை பெற்றாலும் அது அனித்தியமானது. அதனால் சொர்க்கலோகம் முதலானவைகள் கூட அனித்தியமானவை. அதனால் தவம் அப்படி செய்கின்ற தவம், லௌகிக்க பலன் கருதி செய்கின்ற தவம். அப்புறம் மகம்ங்கிறது யாகம், வேள்வி. சாஸ்திரம் சொல்லுகின்ற கர்மகாண்டத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற எண்ணற்ற வேள்விகள். தீர்த்தம், கங்கா முதலான புண்ணிய தீர்த்தங்களில் ஸ்நானம் பண்ணுறது அவைகள். அப்புறம் தேவ அர்ச்சனை, தெய்வங்களுக்கு பூஜை செய்தல், பூஜை முதலானவைகளை செய்தல். அப்புறம் தானம் முதலானவைகளை கொடுத்தல். தானத்தினால ஒரு புண்ணியம் வருதுன்னா இப்போ அந்த புண்ணியத்தை அனுபவிக்கிறதுக்கு திரும்ப பிறந்து தான் ஆகணும். இன்னொரு லோகத்துக்கு போகணும், இன்னொரு லோகத்துக்கு போய் பிறக்கணும். அங்கே புண்ணியம் பண்ண புண்ணிய பலன் இருக்கிற வரைக்கும் அங்கே இருக்கலாம், அதை அனுபவிக்கலாம். க்ஷீணே புண்ணியே மத்திய லோகம் விஷந்தீனா, புண்ணியம் இருக்கிற வரைக்கும் அங்கே இருந்துட்டு திரும்ப பூலோகத்துக்கு வரணும், அடுத்த பிறவி. அப்படி அதுவும் பிறவிக்கு பவமுறும் இவற்றைனா, அதனால் பிறப்பை கொடுக்கின்ற இவற்றை. மயக்கத்தால், மோகத்தினால், மயக்கம்ங்கிறது மோகம், அவன கீழான மோகத்தினால் அந்த அனித்தியமான பலனை விரும்பி, அதுவே சுகம், அதுவே மேலானது என்று விரும்பி நாள் அதெல்லாம் செய்து, நல்லா தவம் செய்து, மகம் செய்து, தீர்த்த யாத்திரை செய்து, அப்புறம் தேவ அர்ச்சனை, தானம் முதலானவைகளை செய்து நீண்ட நாள் யார் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ விலங்கு போல் அவத்தர் வாழ்வர். அவத்தர்னா அவமுடையவர்கள், அவர்த்தர் கீழ்மையான அனித்தியமான உலக பலன்களை விரும்பக்கூடியவர்கள். இந்த கர்மாக்கள் எல்லாம் செய்து சாஸ்திரம் விதித்திருக்கக்கூடிய வைதிகமான இந்த கர்மாக்களையே மேலானதாக கொண்டு அதை செய்து நீண்ட நாள் வாழ்வார்கள். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், விலங்கு போல்னா. விலங்கு என்ன பண்ணுது, இதே தான் பண்ணுது. வேறண்ணா சாப்பிட, தூங்க, இனப்பெருக்கம் பண்ண, அதற்கு மேலே வேறு ஒன்றும் இல்லை. அதனால் இவ்வளோ பூஜையெல்லாம் பண்ணி என்ன பண்ணாலும் சாப்பிட்றது, தூங்கிறதுக்கு, உயிர் வாழ்வதற்காக இந்த பூஜைகள் எல்லாம், இந்த பலன்கள் எல்லாம் அதற்காகத்தான்னா அது விலங்கு வாழ்க்கைக்கும் அதற்கும் ஒரு வேறுபாடும் இல்லை. அனித்தியமான பலனை தருகின்ற லௌகிக்க கர்மாவுக்கும் வைதிக கர்மாவுக்கும் வேறுபாடு ஒன்றும் இல்லை. பவமுறும் இவற்றை, பிறவிக்கு காரணமாகின்ற இவற்றை விட்டு. அதனால் ஒரு முமுட்சுவானவன், பிறவி வேண்டாம் என்று நினைக்கக்கூடிய ஒருவன் இவைகளை இவைகளை படிப்படியாக இவைகளை விட்டுனா ஜாக்கிரதையாக புரிந்து கொள்ளணும். இது மட்டுமே போதுமானதுன்னு நினைக்கக்கூடாது, அதுதான் முக்கியமான. இதெல்லாம் நமக்கு சித்த சுத்திக்கு தேவை. தவங்கிறது தேவை, ஏகாதசி விரதம் இருக்கிறது முதலானவை தேவைதான், தீர்த்த ஸ்நானம்ங்கிறதும் தேவைதான், தேவ அர்ச்சனை நித்தியமாக பூஜை பண்ணுறது, ஜபம் பண்ணுறது, தான தர்மங்கள் பண்ணுறது எல்லாமே தேவைதான். ஆனால் இது மட்டுமே போதுமானது என்று நினைக்கக்கூடாது. இதெல்லாம் ஒரு அனித்தியமான பலனை தரத்தக்கவை. இல்லை பலன் கருதாமல் சித்த சுத்திக்கு அவைகள் சாதனம்னு புரிந்து கொண்டு அவைகளை செய்யலாம். அப்படி புரிந்து கொள்ளணும். அதனால் இவற்றை விட்டு இவற்றை மட்டுமே செய்வேன் என்பதை விட்டு அதற்கு மேலே பரிசுத்த பரமபோதம் கவரப்பற்றி, பரிசுத்தமான நித்திய சுத்தமான பரமாத்மாவை பற்றிய ஞானத்தை அடைவதற்காக அதை பற்றினா இப்போ சாஸ்திர விசாரம், வேதாந்த சாஸ்திரங்களை படிக்கிறதுனா கர்மகாண்டத்தோடு நின்று விடாமல் ஞான காண்டத்துக்கு வரணும். வேதாந்த சாஸ்திர விசாரமும் பண்ணணும். வெறும் கோயிலுக்கு போகிறது, ஜபம் பண்ணுறது, விரதம் இருக்கிறது, பூஜை பண்ணுறது, அப்புறம் பரிகாரம் பண்ணுறது, இதெல்லாம் அதை மட்டுமே செய்கிறதுன்னு இல்லாமல் அதற்கு மேலே வேதாந்த சாஸ்திர விசாரத்திற்கு வர வேண்டும். தத்துவ ஞானத்தை, ஆத்ம ஞானத்தை சொல்லுகின்ற நூல்களை முறையாக சம்பிரதாயமாக படித்த குரு வாயிலாக கேட்க வேண்டும். அதனால் பரமபோதம் கவரப்பற்றினா, மேலான பரம ஞானத்தை பற்றினா அதை கேட்டு அதை பிடித்து கொண்டு, அதனால் ஞான யோகத்தை பற்றி கொண்டு, அதனால் இது
எல்லா சித்தாந்தத்துலேயுமே இருக்குது. சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்று கடைசியாக எல்லாமே ஞானம்ங்கிறதுக்கு வருகிறார்கள். ஆனால் அவர்கள் சொல்லுகின்ற ஞானமெல்லாம் துவைத்த ஞானமாக இருக்குது. அந்த ஞானமும் மித்யாதான், போலி ஞானம்தான். அத்வைத்த ஞானம்தான் சத்திய ஞானம். துவைத்த ஞானமெல்லாம் அஜ்ஞானம்தான். ஏன்னா அஜ்ஞான காலத்தில் சாமான்யமாக இருக்கிற பொழுது துவைத்த ஞானம் தானே இருக்குது. எல்லாருமே துவைத்தம் இருக்குங்கிறதும் துவைத்தம் சத்தியங்கிறதும் சாமான்யமாக இருக்கக்கூடிய ஒரு அறிவு. அதுக்கு ஒன்றும் சித்தாந்தம் படிக்கணும் அப்படிங்கிறது இல்லை. துவைத்தம் தான் சத்தியம்னு நிர்ணயம் பண்ணுறதுக்கு ஒரு சித்தாந்தம் படிக்கணுங்கிறது இல்லை. அதனால் அத்வைத்த ஞானம்தான் ஞானம். அதை சொல்லுகின்ற சம்பிரதாயத்தில் சாஸ்திரங்களை முறையாக கற்கணும், கேட்கணும். அதை பற்றி எல்லா காதலும் அந்த ஞானத்தினால, அந்த தத்துவ ஞானத்தினால எல்லா காதலும், எல்லா விஷயங்கள் மேலே இருக்கக்கூடிய பற்றுதலையும் நீக்கி நிற்பாய். அபிமானங்களை நீக்கி நான், எனது, அகங்காரம், மமக்காரம், அப்புறம் ராகம், துவேஷம் எல்லாவற்றையும் விடுத்து நிற்பாய். நீ அதுவாகவே இருப்பாய். அந்த பிரம்மமாக, ஆத்மாவாக இருப்பாய். மற்ற எல்லா பற்றுதலையும் விட்டு விடுவாய். என்ன பிரஜகாதி எதா காமான், எப்பொழுது எல்லா காமங்களையும் விடுகிறானோ அப்பொழுது அவனுடைய அறிவு நிலை பெற்றதாக ஆகின்றது. அதனால் நிலைத்த ஞானம் வேண்டும் என்று நீ விரும்பினால் எல்லா காதலையும் விட்டு விடுவாய். தேன தியக்தேன புஞ்சீதாகா. அதனால் எல்லா சாஸ்திரம், அத்வைதத்தில் எந்த சாஸ்திரம் படித்தாலும் முடிவு இதுதான். அதனால் இது எனக்கு ஏற்புடையது அல்ல, அதனால் நான் வேறு எதுக்கு போகிறேன்னா பிரயோஜனம் இல்லை. இது நமக்கு ஜீரணம் பண்ண முடியுதோ புரியலையோ, ஏற்றுக்கொள்ள முடியுதோ முடியலையோ, இதுதான் உண்மை. அதனால் அதை புரிந்து கொண்டு படிப்படியாக நம்ம சாதனைகளை பண்ணணும், நம்மை தயார்படுத்தி கொள்ள வேண்டும். எல்லா பற்றுக்களையும் விடுவதற்கு நாம் நம்மை தயார்படுத்தி கொள்ள வேண்டும். புறத்தில் விட முடியவில்லை என்றாலும் அகத்தில், மனதில் இந்த நான், எனதுங்கிற அகங்காரம், அதனால் வரக்கூடிய ராகத்வேஷம் இவைகளை நாம் தியாகம் செய்ய வேண்டும், விட வேண்டும். விட்டு ஆத்மா, நான் ஆத்மா, இங்கு எல்லாமே ஆத்மா பிரம்மம் என்று இருக்க வேண்டும். அதை இதற்கு மேலே தத்துவ ஞானம்ங்கிறத அடுத்த பாடலில் இருந்து சொல்லுகின்றார். ஆத்ம ஞானம், ஆத்ம ஞானம், மனோநாசம், வாசனாக்ஷயம், இந்த 3 சொன்னார். 3ஐயும் சமகாலத்தில் செய்யணும்னு சொன்னார். இந்த வாசனாக்ஷயம், மனோநாசம் என்பதோட முக்கியத்துவம், அதற்கான சாதனை என்ன, உபாயம் என்னங்கிறத இது வரைக்கும் சொல்லிட்டார். அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிறது தத்துவ ஞானம். தத்துவ ஞானத்தை பற்றி அடுத்த விஷயமாக சொல்லுகின்றார். அதை நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாகினே व्योमवत्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. ओं पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते. ओं शान्ति शान्ति शान्तिः. हरिः ओम्.